ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை பாருங்கள், 23/2/2026. இன்றைக்கி கிருத்திகை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் திங்கக்கிழமை. இன்றைக்கி இந்த வாரம் நம்ம சமையலுக்கு என்னென்ன காய்கறிலாம் வாங்கியிருக்கோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் காய்கறி வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தோம். காலையிலேயே வந்துட்டு சரி ஒரு 2-3 நாளைக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளோ என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் வராதுங்க. ஏன்னா இது வந்து ஊருக்கு போகும்போது நான் கொஞ்சம் இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இப்போ வந்தோடனே செஞ்சுக்கலான்ட்டு இந்த 3 தகை வெங்காயம் மட்டும். மிச்சம்லாம் சின்ன வெங்காயம்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே இருந்தது, நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி காலி பண்ணாமல் போனது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இஞ்சி வந்து 5 ரூபாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. இதில் பாதி, இந்த பாதி வந்து ஃபஸ்ட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த லெமன் போன வாரம் வாங்கினது அப்படி இருக்குது பாருங்கள். இல்லை பச்சை மிளகா வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது. அதனால் இந்த வெங்காயம், பூண்டு, இந்த இஞ்சியும் இந்த பச்சை மிளகாவும் லிஸ்ட்டில் வராது. தக்காளி 1 கிலோ தக்காளி 5 ரூபாங்க. இன்னும் சின்னசாக இருக்குது, ரொம்ப சின்னசாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு என்னன்னா பெருசாக தெரியும், பட் நேரில் பார்த்திங்கன்னா சின்னசாக இருக்குது. அதனால் 1 கிலோ தக்காளி 5 ரூபா. நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தக்காளி கொஞ்சம் இருக்குது, அதிலே சேர்த்து வச்சுட்டேன். அதனால் 1 கிலோ தக்காளி 5 ரூபாங்க. இந்த இஞ்சி 5 ரூபா, மொத்தம் சேர்த்து 10 ரூபா ஆச்சுங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி 10 ரூபாங்க. 3 முள்ளங்கி 1/4 கிலோ வந்துச்சு, 10 ரூபா. கிலோ கணக்கில் தாங்க கொடுத்தாங்க, கூறு கணக்கில் கொடுக்கல. ஏன்னா பெங்களூரில் இருக்கிறதுனால கிலோ கணக்கு தான். இந்த பீட்ரூட் 1/2 கிலோ வந்துச்சுங்க. 1/2 கிலோவுக்கு ஒரு 10 கிராம் ஏதோ கம்மியாக இருந்துச்சு, 20 ரூபாய். இந்த பீட்ரூட்டு ஒரே பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரே பீட்ரூட் வந்து ஒரு டைம் காலிலேருந்து மதியம் வரையும் சரியாக போயிடும். நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால நான் ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் 10 ரூபா. இந்த கொத்தவரங்காயும் அவரைக்காயும் சேர்த்து பார்த்திங்கன்னா இது 30 ரூபாங்க. இது 15, அது 15. கேரட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, 2 கேரட் 10 ரூபா. பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது பாருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து 5 ரூபா. எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகும் சீரகம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தக்காளியும் இஞ்சியும் சேர்த்து 10 ரூபா. முழுகு 20, 2 இது முழுகு வந்து 10 ரூபா, 20 ரூபா ஆச்சுங்களா. கடுகு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பேக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 30 ரூபா, 70 ரூபா ஆச்சு. 40, 30, 70, 80, 90, 100, 110, 120, 130ங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை, சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 10 ரூபா, இது வந்து 10 ரூபா. அது 140, 150, 160 ரூபா ஆச்சுங்க. இந்த வாரம் இது தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து நம்ம திரும்பி இன்னும் எக்ஸ்ட்ரா எதை தான் வாங்குவோன்னா இன்னும் ஒரு 50 ரூபா காய் வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம வார செலவு அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. போன வாரம் இந்த காய் வீடியோ போட்டதுக்கு 100 பேர் மேலே பார்த்துருந்தீங்க. இந்த வாரம் போகிறது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் நல்லதே நடக்கும் நம்புவோம். இது ஒரு 200 பேர் 300 பேர் பார்ப்பீங்கன்ட்டு கண்டிப்பாக நம்புகிறேங்க. பாய் பாய்.